ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧಿನಿ ಕುಲ சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. எல்லையில்லா புகழ் கொண்டோன் பாதம் போற்றி சௌபாகிய திருக்குமாரி ராகினி தேவி அவர்களுடைய ஜாதகத்தை 40 ஜலன் திங்குக்கள நக்கல நபர்வாசன் இடத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கின்றோம். இன்று ஜாதகி பிறந்தது 6/6 காலையில் 15ஆம் தேதி 5வது மாதம் 1972 வருஷம் திங்கட்கிழமை மலேசியாவில் தெலுக்கின்றான் என்ற பட்டணத்தில் மிருகசீருடைய நட்சத்திரம் ரிஷிவ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. நம்மளுக்கு மொத்தம் 27 நட்சத்திரம், 27 கன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஹிந்து அஸ்ட்ராலஜி. உங்களுடைய நட்சத்திரம்ன்றது 5வது நட்சத்திரம். ரோகிணி முடிஞ்சு மிருகசீரிடம் நீங்கள் பிறந்திருக்கிற ராசின்றது காலபுருஷனுடைய ராசியிலேருந்து 2வது ராசி. மேஷம் தான் ஃபர்ஸ்ட் ராசி, 2வது ராசி உங்களுடைய ராசி ரிஷிவ ராசி. நார்மலி ரிஷிவ ராசியில் பிறந்தவங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வசதி, செல்வாக்கு, புகழ், நல்ல மனசு, தெய்வ சங்கற்பத்தினால தர்மம் செய்கிற குணம், நல்ல குணம் எல்லாம் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரம் 1வது பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிஷிவ ராசியில். இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் நட்சத்திரம். பரசுராமர் பிறந்தது, கண்ணப்ப நாயனார் பிறந்த நட்சத்திரம். தர்மம் செய்கிறவும் நான் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நல்லதையே நினச்சி பார்த்து வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் மிருகசீரோட நட்சத்திரம் ரிஷிப ராசியில் பிறந்த உங்கள் ஜாதகத்திற்கு இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குற காலகட்டத்தில் குருன்ற பிளானட், ஜூபிட்டர் இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த குருன்ற பிளானட் 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் பண்ணால் உங்கள் ராசியிலேருந்து ரொம்ப நல்லது. 1, 3, 4, 6, 8, 10, 12 சஞ்சாரம் பண்ணால் நல்லதில்லை. இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ஹவுஸில் இருந்து, அதாவது உங்கள் ராசியிலேருந்து குரு சஞ்சாரம் பண்ணுற வீடு 10வது வீடு. 10ல் குரு சஞ்சாரம் பண்ணால் பதவி, இது 2லையும் பிரச்சனை பண்ணும். பதினா புருஷன், பதவினா உத்தியோகம். நம்மளோட டொமெஸ்டிக் ஸ்டேட்டஸில் நிறைய டென்ஷனை கொடுக்கும். காலையிலே எந்திரிச்சு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இந்த 10வது பாவத்தில் குரு சஞ்சாரம் பண்ண பொழுது தான் ஈஸ்வரனுடைய ஜாதகத்தில் சிவபெருமான், லார்ட் சிவா, அவர் ஜாதகத்தில் குரு 10ல் வந்த பொழுது தான் பார்வதி கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம் சுடுகாட்டில். ஹி பிகேம் அ லோஃபர் இந்த குரு 10ல் இருந்தப்போ. இப்போ உங்கள் ஜாதகத்திற்கு டிசம்பர் 10th வரைக்கும் குரு இந்த 10வது வீட்டில் இருக்கும். அப்படின்னா இந்த வருஷம் எல்லா விஷயத்துலேயும் என்ன சண்டை சச்சரவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் சார்கிட்ட. இப்போது உங்கள் ஜாதகத்திற்கு அவர் திருவோண நட்சத்திரம் பாருங்கள், மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம். உங்களுக்கு இந்த ஹவுஸ் இப்போ குரு சஞ்சாரம் பண்ணுற டைம் நல்லா இல்லை. என்ன வேலை எதுவும் செய்கிறீங்களா, உத்தியோகம் பார்க்குறீங்களா, எங்கே வேலை செய்கிறீங்க? யுவர் ஓன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த டைமு எனிதிங் டு டூ வித் கவர்மெண்ட், கோர்ட், போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். லீகல் சம்மந்தமான விஷயம் எல்லாம் பார்த்துக்கணும். அவர் சண்டை வந்துருச்சு, அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு, நோ யூ வெரி பேட் தீஸ் எல்லாம் போடுறாரு. வாட் எவர் யூ ஆர் டெல்லிங் எவ்ரிதிங் இஸ் ரைட், ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த டைம் சண்டை போடுற டைமாக கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த டைம் வேர் யூ கிவ் இன். இந்த டைம் யுவர் டெம்பரமெண்ட் யூ மஸ்ட் புல் டவுன் மேக்ஸிமம் இறக்கி நல்லபடியாக. 10ல் குரு 12 வருஷத்துக்கு எவ்ரி 12 years ஒன்ஸ் யூ வில் கெட் திஸ் டைம். இட்ஸ் நாட் அ குட் டைம். அதனால் 10ல் குரு சஞ்சாரம் பண்ணுறேன். ஏன்னா லெட்ஸ் சே யூ ஆர் ரன்னிங் இன் அ மேரத்தான், யூ கோயிங் டு கெட் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், தட் மீன் யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். அந்த மாதிரி தான் இப்போ டெஸ்ட் பண்ணுற டைம் உங்கள் ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. காட் இஸ் டெஸ்டிங் யூ. இட் வாண்ட் டு கிவ் யூ ஒன் வெரி பிக் ப்ரைஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் இஸ் எ டெஸ்ட். ஸோ என்ன ஆக்குவாது உங்களோட இன்கம் டேக்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லீகல் சம்மந்தமான விஷயம், எல்லா டாக்குமெண்ட், லைசன்சிங், எம்பிக்கு என்ன விஷயம், இது அரசாங்கம், கோர்ட்டு, கேஸு, போலீஸ், இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எனி ஆர்கியூமெண்ட் வித் யர் ஹஸ்பண்ட், திஸ் இஸ் அ டைம் மைண்ட் யூ கிவ் இன். திஸ் 1 year இஸ் நாட் வெரி குட். இந்த 1 yearல கூட அந்த 1 full year I have to be a slave like this நீங்கள் கேட்கலாம். பட் அட்லீஸ்ட் until May 23rd, இந்த வருஷம் மே மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே குரு அதிசாரம் 60 years ஒன்ஸ் ஜூபிட்டர் வில் மேக் அ ஃபாஸ்டர் ரிட்டர்ன். அது இந்த May 23rd நடக்குது. அப்படின்னா May 23rd வரைக்கும்னாச்சும் நீங்கள் உங்களோட வேலை, உத்தியோகம், தொழில், இஃப் யூ ஆர் அ டிரைவிங் உமன், பார்க்கிங் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். வீட்டில் என்ன சண்டையாக இருந்தாலும் கவனித்து பார்க்கணும். இந்த ஜாதகத்திற்கு இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குற காலகட்டத்தில் உங்களுக்கு குரு 10ல் சஞ்சாரம் பண்ணுறாரு.
இப்போ ரொம்ப பெரிய சண்டை வந்துச்சுன்னா டெம்பரரி செப்பரேஷன், கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கிறது, யூ ஸ்லீப் தட் ரூம், ஐ ஸ்லீப் திஸ் ரூம், அந்த மாதிரிலாம் இப்போ வந்து டென்ஷன் உண்டாகிற டைம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கக்கூடிய காலம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை வாசித்து சொல்லிகிட்டு இருக்கிற டைம், எப்போதும் பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்டர்சப் பீரியட் ஆஃப் த ஜூபிட்டர், வீனஸ், இதெல்லாம் வீனஸ் திசை, சுக்கிர திசையெல்லாம் நடந்துச்சுன்னா வெரி குட் ட்ரெஸ்ஸிங், நல்ல டைமண்ட், கோல்டு, ஜுவல்லரி, வெரி ஹை லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்ட், ஃபுட்டு, எங்கேயாச்சும் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங், அப்ராட்டாக போயிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி சந்தோஷம் இருக்கும் சுக்கிர திசை. ஏன்னா சுக்கிரன், வீனஸ் இஸ் த பிளானட் விச் கிவ் ஆல் வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், நல்லா சந்தோஷம், நகை, சாப்பாடு, ஃபிசிக்கல் ப்ளஷர், அதெல்லாம் கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்சப் பீரியட் ஆஃப் த ராகு, பாம்போடைய உடம்பை ஒத்து ஒரு பிளானட் ராகு புக்தி நடக்குது. நெக்ஸ்ட் திசை கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் யூ இஸ் சனி திசை, இன்டர்சப் பீரியட் ஆஃப் த சேட்டன். யூ ஆஸ்க் எனிபடி இன் த வேர்ல்ட், இஸ் சனி திசை குட் ஆர் நாட்? இஸ் நாட் குட். சனி திசை கேன் பி குட், பீப்புள் லைக் ஹிம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி திசை ஜென்ரலி வில் ஹார்ம் ஒன்லி 3 years. ஆனால் உங்களுக்கு 19 வருஷம் சனி திசை. இந்த 19 வருஷம் சனி திசையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2012, 13, 14, 15 வரைக்கும் அந்த சனி புக்தியோட சனி திசை, இன்டர்சப் பீரியட் ஆஃப் த சேட்டன், சனி புக்தியோட இஃபெக்ட் அங்கே இருக்குது. அப்படின்னா ட்ராவலிங், சுடு தண்ணி, நெருப்பு, கரண்ட்டு, ஸ்விம்மிங், இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய டைம். உங்களோட அக்கௌண்ட்ஸு, நல்லா பழகினவங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். டைம் இஸ் நாட் வெரி ஃபைன் திஸ் இயர் அண்ட் யூ ஆர் அண்டர்கோயிங் த இன்டர்சப் பீரியட் ஆஃப் த ராகு. அந்த ராகுன்றது பாம்போடைய உடம்பு ஒருத்த ஒரு கிரகம். இந்த ராகு இப்போ வந்து உங்கள் ஜாதகத்திற்கு கரெக்டாக 7வது ஹவுஸ் ஆஃப் மேரேஜில் இருக்கிறார். 8வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். மாங்கல்யத்தை பார்க்குற வீட்டில் 8வது வீடு. 7 ஹவுஸ் ஆஃப் மேரேஜ், 8 மாங்கல்யம், உங்களுடைய தாலி பாக்கியத்தை பார்க்குற வீட்டில். அப்படின்னா இப்போ இருக்கிற டைமும் கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டிய டைம். உங்கள் ஜாதகத்துக்கு 5 and 6 லக்கி நம்பரு, 5, 14, 23, 6, 15, 24 லக்கி டேட்ஸு. பச்சை, வெள்ளை, ரோஸு, மஞ்சள் அதிர்ஷ்டம். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை யோகமான கிழமை. வடக்கு திசை, கிழக்கு திசை. இஃப் யூ ஹேப்பன் டு பை அ ஹவுஸ், an apartment, anything you are setting up an office, you face north or east is very good for you. லக்கி ஸ்டோன், என்ன ஸ்டோன் நீங்கள் பாவிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். மிருகசீரிட நட்சத்திரம், ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து மாசோடு சேர்ந்து 2வது 3வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். உங்கள் ராசிக்கு 2வது வீடு, உங்கள் லக்னத்துக்கு அது 3வது வீடு. யூ யூஸ் அ டைமண்ட். பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஃபார் யூ இஸ் டைமண்ட். பிள்ளையார், மகாலட்சுமி, அம்பாள் வழிபாட்டுக்கு நல்லது. மிருகசீரிட நட்சத்திரம், வீட்டில் இப்போ என்ன வச்சு பூஜை பண்ணனா நல்லது உங்களுக்கு? சுதர்சன யந்திரம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அல்லது வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மகாவிஷ்ணு கையில் வந்து ஒரு கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்கும், சங்கு இருக்கும், இன்னொரு கையில் சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு வேறு சுதர்சன சக்கரம். உங்கள் வீட்டுக்கார் பிறந்திருக்கிறது வந்து திருவான நட்சத்திரம், மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம். அவர் கையில் என்ன இருக்குன்னா சுதர்சன சக்கரம் இருக்கும். அந்த சுதர்சன சக்கரமும் சங்கும் வீட்டில் வச்சு அல்லது நீங்கள் சென்டர் நடத்துகிற இடத்துல எங்கே வேணாலும் வச்சு பூஜை பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டம்னாலும் படிப்படியாக கொஞ்சம் குறையும். உங்கள் ஜாதகத்திற்கு நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமை பிறந்திருக்கிறீங்க. இது born on Monday, மிருகசீரிட நட்சத்திரம், ரிஷபராசி, வீனஸ் வாஸ் த ரூலிங் பிளானட் ஃபார் இட். உங்கள் ஜாதகத்திற்கு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. பொதுவாக அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸை வச்சு ஆயுள், வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2வது வீடை வச்சு உங்களுடைய கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3வது சிப்ளிங்ஸ். 4 உங்களுடைய சுகம், நல்ல வீடு, வாகன வசதி, சாப்பாடு எல்லாம் பார்க்குறது. 5 ஹவுஸ் ஆஃப் சைல்டு. 6வது வீடு எனிமீஸ். 7வது வீடு ஹவுஸ் ஆஃப் மேரேஜ். 8வது வீடு நம்மளோட மாங்கல்ய பாக்கியம், தாலி. 9வது வீடு நெட் அசெட்ஸை பற்றி பார்ப்போம். 10th ஹவுஸ் யோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். 11வது வீடு 11th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் கெயின், மேக்னம், ஜாக்பாட், டோட்டோ, அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். 12வது வீடை வச்சு ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட், கடைசி காலம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மை கோயிங் டு லீட் சிங்கிள் லைஃப், தனியாக இருப்போனா, வில் பி லிவிங் வித் மை ஃபேமிலி, வித் சில்ட்ரன், ஹஸ்பண்ட், எல்லாம் சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது 12வது. இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு எஸ்ட்ராலஜி, ஜாதகம் அப்படின்னு பேர்.
முதல்ல உங்கள் ஜாதகத்திற்கு நான் வணங்கக்கூடிய தெய்வங்களின் சாட்சியாக, பிரம்மா சாட்சியாக, விஷ்ணு சாட்சியாக ஆயுளை சொல்ல வேண்டும். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆயுள் பாவம் 100% கிளீன். அப்படின்னா உங்களுக்கு என்ன லைஃப் ஸ்பேன் என்ன கொடுத்துருக்காரு? நீங்கள் பிறந்த பொழுது பிரம்மா ஜெனரலி எக்ஸாக்ட்லி ப்ரிசைஸாக நம்மளால் சொல்ல முடியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஒன்லி லார்ட் பிரம்மா நோஸ். ஆனால் ஏறக்குறைய ரஃப்லி எவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசுக்கு மேலே கொடுத்துருக்குறாரு. ஐ மீன் உங்களோட ஆயுள் வந்து 78க்கு மேலே, 80 தாண்டி என்ன தான் நோய் கஷ்டம் என்ன இருந்தாலும் ஆயுள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து ஆயுளில் கண்டம் இருக்கும்னு சொல்லுவோம், சின்ன வயசு ஆக்சிடெண்ட்டு அப்படி இப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் காட்டலை. என்ன நோயாக இருந்தாலும், எவ்வளோ தான் ப்ரெஷர், டென்ஷன், டிப்ரெஷனாக இருந்தாலும் லைஃப் வில் கேரி ஆன். அப்படின்னா 78 80 வயசுக்கு மேலே அது உங்களுக்கு ஆயுள் நல்லபடியாக கொடுத்துருக்கிறார். சரி, மேஷ லக்னத்தில் பிறந்தீங்க. வாட் இஸ் யுவர் டெம்பராமெண்ட்? ஹவு குட் ஆர் யூ? உங்களுக்கு நேச்சுரல் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ வகுமானம், அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா அரசாங்கத்திலேருந்து யூ வில் கெட் மானியம். மானியம்னா கொஞ்சம் காசு, பணம், பட்டங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஜேபி இந்த மாதிரி பட்டம்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பப்ளிக்கில் உங்களுக்கு நல்ல இமேஜ், வீட்டை விட உங்களுக்கு பப்ளிக்கில் அவுட் சைடு தான் உங்களுக்கு நல்ல பேர், நல்ல தைரியம் உடையவங்க. உங்கள் ஜாதகத்திற்கு அடக்கமான சுபாவமும், ஆயுதம் நெருப்பு, மரம், சுடு தண்ணி, நெருப்பு, கூர்மையான ஆயுதம், வெப்பன்ஸ் மாதிரியான விஷயங்களால் உடம்பில் காயங்கள் ஏற்பட்டு விலகும். 4, 5, 7, 10, 20, 22, 25, 28 இந்த வயதில் நெருப்புனால, ஜுரத்தினால, தண்ணியினால் கண்டம். உங்கள் ஜாதகத்திற்கு ஆறு, குளம், குட்டை, கடல், ஏரி, சுடு தண்ணி, நெருப்பு, கரண்டு, ஸ்விம்மிங் பூல் நல்லா இல்லை. ஐ மீன் ஸ்விம்மிங் இன் சி, அது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு நாட் வெரி ஃபேவரபிள். தண்ணி கண்டம் உள்ள ஜாதகம். வைசூரி, விஷப்பேடை. வைசூரினா அம்மா சம்பந்தமான நோய் கூட ஏற்பட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு அதெல்லாம் போயிடும். இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 28 வயசுக்கு மேலே உங்கள் ஜாதகத்திற்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டம் எதுவும் கிடையாது. இனிமேல் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அந்த மாதிரி கண்டம் கிடையாது. இந்த லக்னத்துக்கு சூரியன், வியாழன் இவர்கள் சுவர்கள். சூரியன் நல்லவன், குருவன் நல்லவன். சனி சம்பந்தப்பட்ட வியாழன் எப்போதும் பாப பலனை கொடுப்பான். சனியோடு எது இருந்துச்சுனாக்கா பாவ பலன். உங்களுக்கு குரு தனியாக தான் இருந்திருக்கிறார், நல்ல இடத்துல இருந்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்திற்கு சுக்கிரன் துதியாதிபதியாக இருந்தாலும் கொள்ளான். சனி முதலானவர்கள் 2, 3, 7, 8, 12 இருந்தால் மாரகத்திற்கு, மாரகம்னா மரணத்திற்கு சமமான கண்டத்தை கொடுப்பார்கள். சனி எங்கே இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் சஞ்சாரம் பண்ணுறப்ப 2வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். 2ல் சனி ரிஷப ராசியில், உங்கள் சொந்த ராசியில் வந்து சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்படி இருந்து கண்டம் மாதிரி ஒன்று கொடுக்கணும், இந்த வருஷத்தில் அது நடக்கணும்னு இருக்குது. ரொம்ப பெருசாக அதாவது சின்னதாக ஏதாவது கஷ்டம் வந்துட்டு போகும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு 10ல் சஞ்சாரம் பண்ணுறாரு. எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை சுத்த சைவமாக இருந்து நவகிரகம் பிரதிஷ்டை பண்ண கோயிலில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சனினால் நடக்கக்கூடிய அந்த கஷ்டம் படிப்படியாக இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு குறையும். இந்த சனி வேறு உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப 1, 2, 3, 4, 5, 5வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டிப்ரெஷன், ஆர்கியூமெண்ட்ஸ் வித் யுவர் சில்ட்ரன். குழந்தைங்களால ஏதாவது பிரச்சனை இனிமேல் வர மாதிரி சந்தர்ப்பம் காட்டுது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கு போடுறதும், சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுறது. ஏன்னா அடுத்து தொடங்க போகிற திசை சனி திசை. சனீஸ்வரனுக்கு சுத்த சைமாண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நவகிரகம் பிரதிஷ்டை பண்ண கோயிலில் எள் விளக்கு தீபம் போடுறதும் உங்களுக்கு நல்லது. 2 விஷயம், ஒன்று தேர்ஸ்டே, ஒன்று சாட்டர்டே. இப்போ 2ல் ஏதாவது ஒன்று முதல்ல ஜூப்பிட்டருக்கு ஆரம்பிக்கணும். குறைஞ்சபட்சம் May 23, 2010 வரைக்கும் குருவுக்கு, தட் இஸ் ஆன் தேர்ஸ்டே, ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து நீங்கள் நெய் விளக்கு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் குருவுக்கு நல்லது. இந்த கொண்டக்கடலை கச்சா மாலை கட்டி போடுவாங்க, மஞ்சள் நிறமான பூவில் மாலை வாங்கி போடுவாங்க, மஞ்சள் பட்டு தானம் கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த குருவினால் நடக்கக்கூடிய கஷ்டம் குறையும். இப்போ என்ன சண்டை சச்சரவு வாக்குவாதம், உங்களோட கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம், வீட்டுக்காரங்க புருஷங்கிட்ட என்னவாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடணும். இந்த 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 வருஷத்தில் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் பிரிவு, செப்பரேஷன் எல்லாம் காட்டுது. லக்னத்திலே உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் born intelligent. அப்படின்னா உங்கள் ஜாதகத்திற்கு டே நவ் ஐ cannot do this, ஓகே ஐ ஹேவ் an option, நான் இப்படி செய்கிறேன். யூ வில் ஹேவ் யுவர் பிளானிங். அப்படின்னா born லைஃப்பில் வந்து போல்ட் அண்ட் இன்டெலிஜென்சி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு.
சந்திரனும் சூரியன் புது சனி எல்லாம் 2வது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கு. சந்திரன் 2வது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணால் தண்ணியில் கண்டம் உள்ள ஜாதகம். அப்படின்னா ஆறு, குளம், குட்டை, கடல், ஸ்விம்மிங் பூல், ஏரி இதெல்லாம் கொஞ்சம் பத்திரம், கேர்ஃபுல். சூரியனை வந்து அதே வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார். செல்ஃப் மேட், உங்களுக்கு வந்து சொந்தமாக ஏதாவது பண்ணுறது தான் பிடிக்கும்னுது. 3வது பாவத்தில் சுக்கிரன் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானெட்டு. அப்படின்னா எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் இந்த எதிரிகள் எதிர்க்காமலே நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல போல்ட்னஸ் இருக்கும். உங்கள் கூட பிறந்த சிப்ளிங்ஸோ அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் யாராக இருந்தாலும் உங்களால் அவங்களுக்கு லாபம். ஐ ரிப்பீட் மை ஸ்டேட்மெண்ட். உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களால உங்களுக்கு லாபமானா இல்லை, உங்களால் அவங்களுக்கெல்லாம் லாபம்னு சொல்லுது. நீங்கள் தீபாவளிக்கு போனால் யூ பை ஆல் தி ஷர்ட் பேண்ட் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பீங்க. பர்த்டே யூ வில் டூ, தி வெட்டிங் டே யூ வில் டூ. அப்புறம் உங்களுக்கு பர்த்டே நான் வந்தால் யாராச்சும் கூப்பிடுவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஐ திங்க் டுடே பர்த்டேலாம் யாராச்சும் ஒருத்தவங்க அப்போ தான் கூப்பிடுவாங்க. நம்ம வந்து நிறைய செய்வோம், போய் எல்லாம் உளுந்து பரண்டுலாம் விருந்துலாம் வைப்போம். நம்மளுக்கு யாரும் வந்து செய்கிற மாதிரி அதான் உங்கள் ஜாதகம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. மாசு உங்களுக்கு 3வது பாவத்தில். உங்களால் உங்களோட சிப்ளிங்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப், ஐ மீன் கேஷ் எல்லா விஷயத்துலேயும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜெயன் மாதிரி ஹெல்பிங் அவங்களுக்கெல்லாம். 4வது பாவத்தில் உங்களுக்கு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம். சர்ப்ப தோஷம் உடைய ஜாதகம். சர்ப்பதோஷம்னா நாகதோஷம். அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கணும். இப்போ அது ஒன்றும் இல்லை. அதனால் ஏதாவது இஃபெக்ட் இருக்கா? சண்டை தான் நிறையா வரும் வீட்டில். அது இது நம்ம முயற்சி பண்ணுறது. நவ் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டு நல்லா இருக்காது, அப்புறம் போக போக கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்புறம் இடையில பிரச்சனை வரும். இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து டெஃபினெட்லி லைஃப்பில் அதிகமாக இருக்கும்னு சொல்லுது. சரி, உங்கள் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமாகி 9வது பாவத்தில் குரு குலிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிளானட் சஞ்சாரம் பண்ணுது. சொந்த வீடு வாகன வசதி அமையும். ஐ மீன் யூ வில் பி ஏபிள் டு பர்ச்சேஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். வீடு, நிலத்தோடு கூடின வீடு, காரு, இந்த மாதிரியான சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா அமையும். ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் 10வது வீட்டில் பாம்பை ஒத்த ஒரு கிரகம் ராகுன்ற பிளானட் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார். சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு பலிக்கும். அப்படின்னா நிலம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. பிஸ்னஸ், செல்ஃப் மேட் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். லாபகாண்டமாகிய 11வது பாவத்தில் உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை, 12ல் எந்த கிரகமும் இல்லை. அப்படின்னா லாஸ்ட்டும் கெயினும் கிடையாது. ஓரளவுக்கு சம்பாரித்து நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லுது. சரி, உங்கள் ஜாதகத்திற்கு இதெல்லாம் ஜெனரலாக ஜாதகத்தில் சொல்லக்கூடிய டைம். வாட் இஸ் யுவர் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜெனரலாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வாட் வில் பி த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் பார்க்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் இவ்வளோ நேரம் நெகட்டிவாக இருந்துச்சு. ஜூபிட்டர் வந்து நாட் இன் குட் பொசிஷன். May 23 தான் அவர் வந்து ஹவுஸ் ஆஃப் கெயினுக்கு போகிறாரு. இந்த ஹவுஸ் ஆஃப் கெயின் 11க்கு வந்தால் குரு என்ன கிடைக்கும், நல்லது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டெஃபினெட்லி எவ்ரி 12 years one, இன் தமிழ் வி கால் இட் மாமாங்கம். ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு தடவை இந்த ஜூபிட்டர் அப்படின்ற பிளானெட் வந்து ஒரு டிரான்சிட் எடுக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு அடித்து வரும். அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வரக்கூடிய காலகட்டத்தில் பெஸ்ட் ஹவுஸ் ஃபார் த ஜூபிட்டர் இஸ் 11th house. இந்த May 23க்கு மேலே, ஆக்சுவலி December 2010 தான் வந்து ஜூபிட்டர் அங்கே பயிற்சி ஆகணும். பட் எவ்ரி 60 years ஒன்ஸ் போட்ட அதிசாரம்லாம் அந்த ஜூபிட்டர்ன்ற பிளானெட் வந்து இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு மீன ராசியில் வரும். மீன ராசி தான் ஜூபிட்டருக்கு, மீன ராசியும் தனுசு ராசியும் தான் ஜூபிட்டருக்கு ரூலிங் ஹவுஸ், ஓன் ஹவுஸ். 11வது வீட்டில் குரு வந்துச்சுன்னா பிச்சைக்கார ரோட்டில் இருக்கிறவங்க கூட திடீர்னு வந்து ராஜா மாதிரி ஆயிடுவாங்க, பிகம் வெரி பிக். உங்கள் ஜாதகத்துக்கு இவ்வளோ டிப்ரெஷன், மென்டல் லக்குன்னு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ எல்லாம் சால்வ் ஆகி 11வது பாவத்தில் இந்த குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் விதின் தட் 1 year 2010 எண்டிலேருந்து 2011 எண்டுக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் டிசையர்ஸ் இன் லைஃப் நல்லபடியாக நடந்துடும். இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து கேட்காத குழந்தைகள் கூட பேச்சு, பிள்ளைங்களாம் கூட பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கேட்குறதில்ல. நீங்கள் நிறைய இப்போ அவரே வந்து வராரு, வீட்டுக்கு வராரு, ரொம்ப டயர்டாக வராரு, ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் திடீர்னு உங்களை இது எடுத்து கேட்குற, டிட் ஐ ஆஸ்க் யூ ஃபார் அ காஃபியா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன்னும் அப்படின்னா நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடும், டிப்ரெஸ்ட் ஆகி போயிடும். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக செய்கிற எல்லா விஷயம் சில பேர் வந்து வெடப்பாக கேட்டாங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவோம்.
அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே தலைகளை தான் மாறும். இப்போ வந்து ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, வெரி பியூட்டிஃபுல் பிரியாணி பேக்கெட்லாம், நோலாம் ஐ டோன்ட் ஈட் ஆல், ஐ கிவ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நோ 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 நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட்,